பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவை. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாசி 5ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மாசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதை பொறுத்தவரையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கும்பராசிக்கு தமிழ் மாதம் மாசி மாத கிரகங்கள் இந்த 30 நாளும் நல்ல பலனை தருமா? வாங்க பார்க்கலாம். ராசியில் பாருங்கள், 5 கிரகங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, ராசியை குரு பார்க்குறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1.5 வருஷம்தான் இருக்குது 7.5 சனி. இந்த 7.5 சனி முடியும் தருவாய். எப்போவுமே இந்த 2ஆம் இடம், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் ஃபினிஷிங் ஸ்டேஜ் தானே. அப்போது நல்லது பண்ணிட்டு போவார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் அப்படின்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். அதெல்லாம் கொஞ்சம் தலைக்கு வர தலைப்பாயிட போகும். அது மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. அலுவலகம், வீடு, எங்கள் நண்பர்கள், உறவினர்கள் வட்டாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், ராசிநாதனுடைய நிலை 2ஆம் இடத்துல இருக்குது. 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ராசியை குரு பார்க்கறது சிறப்பு. ராசியில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் குரு பார்வையில், அதையும் தாண்டி ராகு இருக்கிறார். அவரும் குரு பார்வையில் இருக்கார். செவ்வாய் முதல் 8 நாள் மகரத்தில் இருந்தாலும் ராசியில் 22 நாள் இருக்கார் குரு பார்வையில். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, 3ஆம் இடத்துக்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் செவ்வாய். முதல் 8 நாள் உச்ச நிலையில் இருக்கிறார். கடைசி 22 நாள், அதாவது 8ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் கும்பத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. அப்போ தொழிலில் வளர்ச்சி இருக்குமா? கும்பராசி அன்பர்களுக்கு என்னதான் 7.5 சனி நடந்தாலும் தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாறாக தொழில் நன்றாக அமையும், நல்லா விற்பனையாகும். நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல நல்ல சம்பாத்தியம் இருக்கும். வாடிக்கையாளருடைய வருகை அதிகரிக்கும் பொழுது சம்பாத்தியம் இருக்கத்தான் போகுது. அப்போது வருமானம் நிச்சயமாக அமையப்போகிறது. 7.5 சனின்ற ஒரு தாக்கமே உங்கள் முகத்திலேயோ இதில் இருக்காது, மனசுலேயே இருக்காது. காரணம், குரு பகவான் பார்க்குறார். குரு ராசியை பார்த்தா அந்த டென்ஷன்லாம் இருக்காதுங்க. ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க. அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தானே. இதில் 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். இப்போ 10ஆம் இடத்தை செவ்வாயை பற்றி சொல்லணும். அவர் நல்ல நிலையில் இருக்காருன்னா அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ் ஆகும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறீங்க, ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறீங்க.
இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, இல்லை லோன் ஃபெசிலிட்டிஸ், எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அந்த காத்திருத்தல் இப்பொழுது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ராசியில் ராகு இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, நீ காலையில் வேறு ஒன்று செய்வீங்க. ஆனாலும் அது குரு பார்க்குறதால ஒரு ஃபோக்கஸ் ஆகி சிந்தனை பெருசாக சிதறாமல் ஓரளவுக்கு அதை செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லணும். புதன் பொறுத்தவரையிலையும் அதாவது 5க்கும் 9க்கும் உடையவர், சுக்கிரன் 4க்கும் 10க்கும் உடையவர். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடம் ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. இந்த கும்பத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்குடையவர், அதாவது துலாம் என்பது 9ஆம் இடம். இப்போ 4 9க்கு ஆதிபத்தியம் பெற்றவர், 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய். அப்போது 9ஆம் இடம் 4ஆம் இடம் அப்படின்னா 4ஆம் இடம் சுக்கிரன், வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இல்லை ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்க போகிறீங்க, ஒரு நகை கடை ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை துணி கடை ஓப்பன் பண்ண போகிறீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 4 9க்குடைய சுக்கிரன் குரு பார்வையில் இருப்பது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. வீட்டை பெயிண்ட் பண்ண போகிறீங்களா, அலங்காரம் பண்ண போகிறீங்களா, இல்லை புதுப்பிக்க போகிறீங்களா, உங்கள் அபிலாஷை என்னவோ அதுபடி நடக்கும். இல்லை புதுசாக கார் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தாராளமாக வாங்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு பாக்கியமான ஒரு சூழல். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது. தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் உயர்வடைய போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் நல்லா தான் இருக்கார், ஒரு ராசியில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். சூரியன் பொறுத்தவரையிலையும் தகப்பன் காரகன், ராசியில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் நிதித்துறை, நீதித்துறை, பத்திரிகை துறை, சினிமா துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக்கலை. ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்க போகிறார். சுக்கிரனும் அந்த வீட்டை ஆதிபத்தியம் பெற்றவர். அதனால் கண்டிப்பாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பூமி ஏதாவது இடம் காலி பண்ண கூட வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வாங்கலாம். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இதில் பாருங்கள், இந்த கும்ப ராசியில் மட்டும் இல்லை, எந்த ராசியில் பிறந்தாலும் நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறது, புதனும் வக்ரமாக இருக்கிறது. ஏன்னா 2 வக்ரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் இப்பொழுது வக்ரமாக இருப்பதால் இந்த கோச்சார நிலையில் அப்போ இந்த குருவும் புதனும் உங்களுக்கு நல்லது பண்ண போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். பாருங்கள், உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கும். ஆனால் வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலையும் ஏற்படலாம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். ஏன் உங்களுக்கே பிபி சுகர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பாருங்கள், 8ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். நீங்கள் வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க, வெளிநாடு அனுப்புகிறீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கடன் வாங்கிட்டோம், திரும்பி கட்ட முடியுமா, இஎம்ஐ கட்ட முடியுமா என்று யோசனை செய்பவர்கள் இந்த 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதால 8ஆம் இடத்தால் அதிபன் புதன் குரு பார்வையில் இருக்கார். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. சில பிரச்சனைகள் வர்ற மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியாக அதை கடனை அழிச்சிருவீங்க, எந்த பயமும் இல்லை. இருந்தாலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதோ அல்லது உங்களுடைய உடைமைகளை சரிவர எடுத்து செல்லுங்கள், சரிபார்த்து எடுத்து செல்லுங்கள்.
நீங்களே தவற விட வாய்ப்புகள் இருக்குது, அல்லது மற்றவர்கள் அதை லூட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடம் ஒரு சிலருக்கு ஏதோ அலர்ட்டாக இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் இப்போ ஏதோ அசிங்கமோ அவமானமோ கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த ராசி என்பவர்களுக்கு 21, 22, 23 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். நிச்சயமாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு இதுவும் கிடைக்கும். அப்படி பிஸி ஷெட்யூலாக இருப்பீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம், தெளிவு கண்டிப்பாக இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பத்திரிகை துறை ஆகட்டும், யாராக இருந்தாலும் மிக மிக சிறப்பு. இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 7ல் கேது இருக்கிறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 2ஆம் இடத்துலையும் சனி இருக்குது. மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க. ஓம் அமிர்த கேதுவே போற்றி, ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.